வாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ். நேத்து வாழை படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் படத்தை ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. வாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ். நான் நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து பழக்கம். அப்போ வந்து அவருக்கு நல்ல சினிமா பண்ணணும், செம்மையாக படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்றது தெரியும். அவர்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குன்றது தெரியாது. பரியேறும் பெருமாள் முதல் படம் பார்த்தோன்னே என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினார், ஆச்சரியப்படுத்தினார். அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம். கர்ணன், மாமன்னன் எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது. அவர் எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்னு மக்களுக்கு தெரிஞ்சுது எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேசுகிற மீட்டிங்ஸில் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கிறார். வாழ்க்கையில் நடந்த விஷயம்னும் போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை, மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. எப்போவுமே எளிய மக்களோட வலியை, வேதனையை, கண்ணீரை, சந்தோஷத்தை, சிரிப்பை அவங்க வாழ்வியலை பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாயிடுது. வாழையிலையும் அதே மாதிரி தான் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள், அது கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அவருடைய கதையை நம்ம கேட்குறத இந்த படம் மொத்தமாக அப்படி தான் உணர வைக்குது. இந்த படத்தோட விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், நடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த கதையை நமக்கு வந்து உணர வைக்கிறாங்க. முக்கியமாக பொன்வேல், ராகுல், ஃபஸ்ட் அந்த 2 பசங்களையும் சொல்லிடுறேன். இவங்க தான் படத்தோட ரொம்ப மெயின். இவங்க இந்த 2 சின்ன பசங்க தான். இந்த 2 சின்ன பசங்களோட எல்லாருடைய வாழ்க்கையும் பொருத்தி பார்த்துக்கலாம். நான் என் வாழ்க்கையில் என் ஸ்கூல் டைம்லாம் நிறையா கடந்து வந்தேன். இதில் அதே மாதிரி படத்தில் கூட நடிச்சிருக்க நிக்லா விமல், கலையரசன், திவ்யா, அப்புறம் அம்மாவாக நடிச்சிருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு உண்மை கதை. இது எவ்வளவு உண்மையாக்கணுமோ அதுக்காக நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நடிகர்களை வந்து நாம் எப்பவுமே நடிகர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி படங்கள். ஏன்னா நல்ல கதை, நல்ல இயக்குனர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது வெளியே தெரிஞ்சிருவோம். ஆனால் இதை கொண்டு வந்து சேர்க்குற டெக்னீஷியன்ஸில் தேனியேஸ்வர் சாரோட கேமராவாக இருக்கட்டும் அண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக், இது ரெண்டும் டாப் நாட்ச், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு படத்தோட ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நான் ஹீரோஸாக தான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் மீண்டும் ஒரு முறை பெரிய திரையில் அவருடைய அனுபவத்தை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கருங்கிறதையும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மாரி செல்வராஜ் வந்து கடந்த 2 படங்களாக நிறைய ஆக்ஷன் அதுக்குள்ளே போயிட்டார். இந்த முறை முழுக்க வாழ்வியலை மட்டுமே சார்ந்து ஒரு படம் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நிறைய படம் இந்த வாழ்வியல் சார்ந்து அவர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமாக வாழை மாறிடுச்சு. இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தேட்டரில் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கும்பொழுது தான் இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும். அண்ட் மாரி செல்வராஜ் என்பவர் யார், அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன, அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து இன்றைக்கி வந்து சினிமா பண்ணிகிட்டு இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை படத்தில் நடித்தவங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக நிறைய விருதுகளை வாங்குன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் நடித்த பசங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக விருது இருக்குன்றது மட்டும் எனக்கு ஷுவராக சொல்ல முடியுது. அண்ட் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். வாழை படம் தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக மனதுக்கு நெருக்கமான படமாக இது இருக்கும். மாரி செல்வராஜ் உங்களை ஒவ்வொரு முறையும் உங்களுடைய படங்களை பார்க்கும் பொழுதும் எனக்கு அந்த சந்தோஷமும் அந்த பெருமையும் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் எடுத்து எங்களை பெருமைப்படுத்திகிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள் பிரதர். நீங்கள் வந்து இதை தயாரிச்சிருக்கீங்களும் கூட. இந்த படம் உங்களுக்கு பெயர், புகழ், பணம் அனைத்தையும் உங்களுக்கு சம்பாரித்து தரட்டும்.
வாழ்த்துக்கள் brother. சிவாவோட இந்த பாராட்டுக்கு மாரி செல்வராஜ் நன்றி தெரிவிச்சிருக்காரு. பரியேறும் பெருமாள் வெளியாவதற்கு முன்பே என்னை நேசிக்க ஆரம்பித்த ஆன்மா, நீங்கள் கர்ணன் மாமன்னன் என்று என் ஒவ்வொரு படைப்பு வரும்போதும் முதல் ஆளாய் நீங்கள் என் கைப்பிடித்து கொண்டாடி தீர்த்த வார்த்தைகளை பத்திரப்படுத்தியதைப் போலவே இன்று வாழைக்கு நீங்கள் இவ்வளவு பிரியத்தோடு தந்திருக்கும் வார்த்தைகளையும் நல்ல தோழனாக பத்திரப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சகோன்னு சொல்லியிருக்காரு.